GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. திசை மாறும் திமுக திருமா உறவு. நடிகர் விஜயை வைத்து ஆதவ் அர்ஜுன் ஆடும் ஆட்டம் ஸ்டாலினிடம் எடுபடுமா? அரசியல் களத்தில் அவ்வப்பொழுது கூட்டணிகளை மாற்றிக்கொண்டு மண்ணை கவி கொண்டிருந்த திருமாவுக்கு திமுக 10 ஆண்டுகளாக MP MLA பதவிகளை கொடுத்து விசிகாவுக்கான அரசியல் அடையாளத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இதை நினைத்து பார்ப்பாரா திருமா? அல்லது திமுகவை எதிர்த்து கொண்டு அரசியல் துறவரம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய பாமகவின் நிலைக்கு திருமா தள்ளப்படுவாரா? அல்லது விஜய் வருகையால் அதிமுகவோடு உறவு வைத்துக் கொண்டு திருமா தனது நீண்டகால செயல்பாடுகளை நிறைவேற்றி விடுவாரா? மோர் டேஞ்சரஸ் ஃபெலோவான ஸ்டாலினிடம் திருமா ஆதவ அர்ஜுனின் திருவிளையாடல்கள் எடுபடுமா என்பது குறித்து இன்று பின்னணியில் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். திசை மாறும் திமுக திருமா உறவு. விஜய் வைத்து ஆதவ் அர்ஜுன் ஆடும் ஆட்டம் ஆப்படிக்க காத்திருக்கும் ஸ்டாலின். இப்படி நாள்தோறும் இணைய உலகிலும் ஊடக உலகிலும் கொடிகட்டி பறக்கிறது திமுக கூட்டணியில் திருமா இருப்பாரா இல்லையா, விஜய் என்ன கணக்கு போடுகிறார் என்று. அது மட்டுமல்லாமல் திமுக உறவை கைவிடுகிறாரா திருமா? திமுக விசிக மோதலுக்கு முக்கிய காரணம் என்ன? அதிமுக பிளஸ் விஜய் கூட்டணியில் திருமா சேர விரும்புகிறாரா? திருமாவுடன் கம்யூனிஸ்டுகளும் வெளியேறும் என தகவல்கள் வருவது உண்மையா? இது போன்று பல கருத்துகள் உலா வந்தாலும் இதில் எதுதான் உண்மை? இது என்ன நடக்கப் போகிறது? திருமாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஆதவ் அர்ஜுனுக்கு ஏன் இந்த நிலை? விஜய் என்ன கணக்கு போட்டிருக்கிறார்? இதெல்லாம் திமுகவிடம் எடுபடுமா? அதுவும் ஹச் ராஜா சொல்லியது போன்று மோர் டேஞ்சரஸ் ஃபெலோவான ஸ்டாலினிடம் திருமாவின் வித்தைகள் எடுபடுமா? அல்லது மீண்டும் மண்ணை கவ போகிறாரா மக்கள் நல கூட்டணியை போன்று திருமா? தமிழ்நாட்டில் அடுத்து வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி ஜெயிக்கும் என செல்லும் இடங்களெல்லாம் முதல்வர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்தும் ஆளும் கட்சி கூட்டணி தரப்பிலிருந்தும் எந்த விதமான ரியாக்ஷனும் பெரிதாக கிடைக்கவில்லை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு இதை ஆளுங்கட்சியினர் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடினாலும் எதிர்க்கட்சிகள் தயாரிப்பில் மயான அமைதி நிலவுகிறது. அதிலும் குறிப்பாக அதிமுகவில் கூட இருக்கும் தலைவர்களை எல்லாம் காப்பாற்றிக் கொள்வாரா எடப்பாடி? சொந்த கட்சியையே காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்ற நிலைப்பாட்டில் தான் எடப்பாடி இருக்கிறார் என்றுதான் இதுவரை நடந்து வந்த அரசியல் நிலைப்பாடுகளாக இருக்கிறது. ஆனால் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் நடத்திய மாநாட்டிற்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் கூட்டணி கணக்குகள் பல கணக்குகளாக மாறும் என பல்வேறு கணக்குகள் வெளியாகி வருகிறது. மற்ற தலைவர்களை ஒப்பிடுகையில் அரசியல் களத்திற்கு விஜய் ஒரு கத்துக்குட்டி தான் என்றாலும் அவர் விக்கிரவாண்டியில் நடத்திய மாநாடும் அதற்கு கூடிய மாபெரும் கூட்டமும் ஆளுங்கட்சியை மட்டுமல்ல எதிர்க்கட்சிகளையும் கூட்டணியில் இணையலாம் என்று இருக்கக்கூடிய கட்சிகளையுமே பல கோணங்களில் யோசிக்க வைத்திருக்கிறது. தங்களது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்துமே அந்த கூட்டத்தை பார்த்து விறுவிறுப்பாக சட்டமன்ற தேர்தலின் வேலையை துவங்கி இருக்கிறது. குறிப்பாக திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளுக்குள்ளும் அதிகார களத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் கூட்டணி ஆட்சி, அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு என்று அழைப்பு விடுத்திருப்பது விஜய் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரும் கலக்கத்தை ஆழ்த்திவிட்டார் என்பதே உண்மையான கருத்து. விஜய் அதிமுகவை விமர்சிக்கவில்லை என்பதனால் நிம்மதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் விஜய் அதிமுகவை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என திமுகவினர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விஜய் அரசியல் எதிரியாக திமுகவை குறிப்பிட்டாலும் அவர் உண்மையில் சுட்டிக்காட்டியது ஸ்டாலின் குடும்பத்தை மட்டும்தான். திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரில் பெரியார் அண்ணா பெயரில் ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கிறது என்றுதான் விஜய் குறிப்பிட்டு பேசி வருகிறார். இதன் மூலம் ஒட்டுமொத்த திமுகவையும் விஜய் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை. விஜயின் இந்த பேச்சு திமுகவுக்குள் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு சமீபத்தில் அரசு விழாக்களிலும் பல விழாக்களிலும் இதற்கு ஸ்டாலின் விஜய்க்கு கொடுத்த பதிலடிகளே இதன் வெளிப்பாடாக இருக்கிறது. அப்படித்தான் பதிலடி கொடுத்தாலுமே கூட திமுக தரப்பில் கூட போடுவது ஊழல் குற்றச்சாட்டுகள் கூறும் விஜயால் அதனை நிரூபிக்க முடியுமா என்று சவால் விடுக்க திமுக இன்னும் தயாராகவில்லை.
விஜய் கட்சி மாநாட்டுக்கு பிறகு திமுக வெர்சஸ் தாவேகா என்றிருந்த போட்டியை திடீரென புகுந்த சீமான் விஜயை கடுமையாக விமர்சித்து விஜய் தான் தன்னுடைய கொள்கை எதிரி என மாத்தி கம்பு சுத்த ஆரம்பித்து விட்டார். அதுவரை டிஎம்கே வெர்சஸ் டிவிகே என்றிருந்த அரசியல் களம் டிவிகே வெர்சஸ் என்டிகே என்று மாறத் தொடங்கியது. இதனை மாற்றி விஜயை கடுமையாக விமர்சிக்கும்படி சீமானுக்கு ஒரு முக்கிய இடத்திலிருந்து வந்த அசைன்மெண்ட்டும் அமௌண்ட்டும் தான் இதற்கு காரணம் எனவும் அரசியல் உலகில் பேசப்பட்டு வருகிறது. இது முந்தைய சீமானின் அரசியல் நடவடிக்கைகள் அதை உண்மைப்படுத்தவும் வாய்ப்பிருப்பதாகத்தான் கருத தோன்றுகிறது. டிவிகே வெர்சஸ் என்டிகே மோதலை திமுகவினர் ரசித்து வந்தாலும் அதற்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருக்கிறது என்று விசிக தலைவர் திருமாவளவனின் செயல்பாடுகள் காரணமாக அமைந்திருக்கிறது. விஜய் கட்சி மாநாட்டில் அம்பேத்கர் பெரியார் கட்டவுட்டுகள் வைக்கப்பட்ட போது அதற்கு பெரும் ஆதரவையும் வரவேற்பையும் தெரிவித்தார் திருமாவளவன். விஜய் கட்சி மாநாட்டுக்கு பிறகு அந்த ஆதரவை வெளிக்காட்டாமல் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தார் திருமா. இன்னும் சொல்ல போனால் விமர்சிக்கவே ஒரு கட்டத்தில் தொடங்கிவிட்டார் திருமா. கூட்டணி ஆட்சி, அதிகார பகிர்வு எல்லாம் ரகசியமாக பேசப்பட வேண்டியவை. விஜய் அவசரப்பட்டு விட்டார். நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறோம் என்று செல்லும் இடங்களெல்லாம் சொல்லி வருகிறார் திருமா. ஆனால் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற எங்கள் அரசியல் நிலைப்பாட்டிற்கு ஆதரவான குரல்கள் தற்பொழுது தமிழகத்தில் ஒலிக்க தொடங்கியுள்ளது என தாவேகா தலைவர் விஜய்க்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய துணை பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுன் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இங்குதான் அரசியல் கட்டம் அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்குகிறது. அதிகார பகிர்வு, கூட்டணி ஆட்சி என்ற திருமாவின் இலக்கு பற்றி விஜய் பேசியதால் திருமாவின் திசை மாறிவிடுமோ என்ற சந்தேகம் திமுக தலைமைக்கு எழுந்திருக்கிறது. இது பற்றி பேசிய திமுக முக்கிய புள்ளிகள் திருமாவை விஜய்க்கு எதிராக விமர்சித்து அறிக்கை வெளியிடும் வகையில் தெரிவித்து அந்த அறிக்கையும் காட்டமாக வெளியிடவும் செய்தார்கள். இது திமுகவுக்கு அன்று கிடைத்த நிம்மதியாக இருந்தது. அதைத் தொடர்ந்து திருமா செல்லும் இடங்களிலெல்லாம் விஜய்க்கு எதிராகவும் திமுக கூட்டணியில்தான் தொடர்ந்து இருக்கிறோம் என்று அழுத்தமாக பதிவு செய்து அறிக்கை வெளியிட்டும் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறிக்கொண்டிருக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு திருமாவும் விசிகாவின் இரட்டை நிலைப்பாடும் அவ்வப்பொழுது சந்தேக கண்ணோட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. திமுக கேட்டுக்கொண்டதால் விசிகா மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சேர்ந்தே கூட்டறிக்கை வெளியிட்டனர். ஆனாலும் திருமா மீதான திமுகவின் சந்தேக பார்வை இன்னமும் மாறவில்லை. இப்படி 20 ஆண்டு காலமாக அரசியல் அரங்கில் அடையாளமே இல்லாமல் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருந்த திருமாவிற்கு திமுக கூட்டணியில் இணைந்த பின் தான் அவருக்கான அடையாளமும் அவருக்கான அங்கீகாரமும் ஆட்சியில் பங்கும் கட்சியின் அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. இதை திருமாவும் விசிகாவின் உண்மையான தொண்டர்களும் நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பதவியை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் மட்டுமே இதற்கு எதிர்ப்பாக கட்சியின் செயல்பாடு வேற நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என முற்படுகிறார். திரைமறைவில் திருமாவும் இதற்கு இசைவு கொடுக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனின் செயல்பாட்டால் சென்னையில் வரும் டிசம்பர் 6ஆம் தேதி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்னும் புத்தகத்தை விகடன் குழுமம் வெளியிடுகிறது. இதில் விஜய் பங்கேற்க வைப்பதில் ஆதவ் அர்ஜுனுக்கு முக்கிய பங்கு உண்டு என்பதை திமுக உறுதிப்படுத்திய பிறகே திருமாவை சந்தேக வலயத்தில் திமுக வைத்துள்ளது. திருமா நினைத்தால் இந்த புத்தக வெளியீட்டு விழாவை பங்கேற்பதை தவிர்க்க முடியும். ஆனால் 2026 சட்டசபை தேர்தலை மனதில் வைத்துதான் அந்த விழாவில் விஜயுடன் கைகோர்க்க திருமா முடிவு செய்திருக்கிறார். இந்த விழாவை பற்றி தகவல் திருமா மற்றும் விஜய்க்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டு அதற்கான தேதி நேரம் நிர்ணயிக்கப்பட்டு தான் விழா நடக்க உள்ளது. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட திமுக திருமாவை விட்டு பிடிக்கும் முடிவில் விட்டு இருக்கிறது. திருமாவின் இந்த திடீர் நிலைப்பாடு பலருக்கு புதிதாக தெரியலாம். ஆனால் திருமாவின் அரசியல் காய் நகர்த்தகள் எப்பொழுதும் அதிகாரத்தை நோக்கியே இருந்திருக்கிறது. அது எப்பொழுதுமே அவ்வப்பொழுது மண்ணை கவியதும் கடந்த கால வரலாறுகளாக இருந்திருக்கிறது. திருமாவும் அதிமுக கூட்டணி, திமுக, பாஜக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி என மாறி மாறி பயணித்தவர்தான். ஒரு கொள்கை கூட்டணியின் தலைவராக திருமா தன்னை காட்டிக்கொண்டாலும் திடமான கொள்கையோடு திருமா எப்பொழுதும் இருந்தது இல்லை என்பது அவரது அரசியல் கடந்த கால வரலாறாக இருந்திருக்கிறது. அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அல்லது அதிகாரத்துடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எப்பொழுதும் உறுதியாக இருப்பார் என்பதுதான் திருமாவின் அரசியல் கள நிலவரமாக இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி,
காங்கிரஸ் தலைவர் மூப்பனார், விஜயகாந்த் போன்றவர்களெல்லாம் அரசியல் செய்து வந்த திருமா வருங்காலத்திலும் யாரையாவது தூக்கி சுமக்கும் அரசியல் செய்ய வேண்டுமா என்ற கேள்விகளுடன் உள்ளார். தமக்கு ஆட்சியில் பங்கும் உரிய இடங்களும் தருபவர்களுடன் உறவை வளர்த்தால் என்ன தப்பு என திருமாவின் கேள்விக்கு விசிகாவில் ஆதரவு தெரிவித்தவர் முதலில் ஆதவ் அர்ஜுன் மட்டும்தான். விசிகாவில் ஆதவ் அர்ஜுனின் வருகை புதிய எழுச்சியை கொடுத்திருக்கிறது. திருமா மற்றும் விசிகாவின் எல்லையை விரிவாக்கம் செய்வதில் ஆதவ் அர்ஜுனின் பங்கு முக்கியமானதாக இருக்கிறது. தலித் கட்சி விசிகா என்ற பிம்பத்தை உடைத்து பொது நீரோட்டத்தில் விசிகாவை வளர்க்க வேண்டும் என திருமாவின் எண்ணத்திற்கேற்ப விசிகாவின் கிளைகளை தென்னிந்தியாவில் பரப்ப ஆதவ் அர்ஜுன் தனது பண செல்வாக்கோடு தனது வியூக பங்களிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது விசிகாவுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. விசிகாவின் அடையாளம் ஜனநாயகம் என்ற நிலைப்பாட்டை அறிவித்த திருமாவளவன் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் நடந்து முடிந்த தேர்தலில் விசிகா போட்டியிட களமிறங்கியது. விசிகாவை தென்னிந்திய கட்சியாக மாற்றும் எண்ணத்தில் திருமா இருக்கிறார். அதற்கு ஆதவ் அர்ஜுனின் பண செல்வாக்கும் இதற்கு உற்ற துணையாக இருக்கிறது என்பதும் உண்மையாக இருக்கிறது. இதையெல்லாம் விட தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற தமது இலக்கை அடைய 2026 சட்டசபை தேர்தல் வழிகொடுக்கும் என்று திருமா ஆணித்தரமாக நம்புகிறார். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்ற விசிகா 25 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதுதான் விசிகா வரலாற்றில் அதிக தொகுதிகளில் போட்டியிட்டது என்ற வரலாறு. அப்பொழுது மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றால் விஜயகாந்த் முதல்வர், திருமா கல்வி அமைச்சர் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டது. இனி அப்படி ஒரு பிரச்சாரம் செய்யும் வாய்ப்பே இல்லை என விசிகா தொண்டர்கள் ஏங்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திமுகவினரும் மற்றவர்களுக்கும் தெரியும், அந்த 25 இடங்களிலும் மண்ணை கவ்விய விசிகா திமுக கூட்டணியில் வந்த பிறகுதான் வெற்றியை சுவாசித்தது. எம்பி, எம்எல்ஏக்கள் என தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரத்தை சுவைத்து கொண்டிருக்கிறது. அதிலும் முக்கிய எதிரியான பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இல்லாமல் இருப்பதனால் மட்டும் தனது அரசியல் அடையாளத்தை இழந்து கொண்டு இருக்கிறது. தனது அரசியல் எதிரியான விசிகா இதை நினைத்து பார்க்க வேண்டும். விசிகா தொண்டர்களும் இதை நினைத்து பார்க்க வேண்டும். திமுகவில் இப்பொழுது இருப்பவர் கலைஞர் கருணாநிதி அல்ல, ஹச் ராஜா சொல்லியதை போன்று மோர் டேஞ்சரஸ் ஃபெலோவான மு.க. ஸ்டாலின். இவரது செயல்பாடு மோடியாலே வெல்ல முடியவில்லை, திருமாவால் வெல்ல முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு 2 எம்பி, 4 எம்எல்ஏக்கள், ஒரு துணை மேயர் பதவியை வைத்து கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்ததே தவிர ஆட்சியில் அதிகாரம் கிடைக்கவில்லை. திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு என்பதற்கான வாய்ப்பே இல்லை என்பது திருமாவுக்கு நன்றாக தெரியும். மேலும் விசிகாவின் வாக்கு வங்கி திமுகவின் வெற்றிக்கு எவ்வளவு கை கொடுத்துள்ளது என்பது 2019, 21, 24 தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளன. திமுக ஒருபோதும் ஆட்சியில் பங்கு என்ற நிலைப்பாட்டுக்கு வராது என்பதனால் ஆட்சியில் பங்கு கொடுப்பவருடன் கைகோர்ப்போம் என்று திருமா முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அத்துடன் தன்னுடன் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் திருமா அழைத்து கொண்டு செல்வார் என்ற பேச்சும் அதிகரித்துள்ளது. வேங்கை வயல் சம்பவம், விசிகா கொடியேற்ற தடை, கள்ளச்சாராய உயிரிழப்புகள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் திமுகவுக்கும் திருமாவுக்கும் நெருடலை கொடுத்திருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமாவின் தேர்தல் பார்வை 1999 முதல் 2021 வரை பல அணிகள் இடம்பெற்றுள்ளார். வரும் 2026 திருமா திமுக கூட்டணியில் இருந்து விலகி புதிய திசையில் பயணிக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அதற்கான பாதையை அமைத்து கொடுப்பதில் பெரும் செல்வந்தரான லாட்ரி மார்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனுக்கு முக்கிய இடம் இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கணித்துள்ளார்கள். இந்த ஆதவ் அர்ஜுன் திருமாவை வைத்து ஆடும் ஆட்டம் திமுகவிடம் எடுபடுமா, ஸ்டாலினிடம் எடுபடுமா ஆதவ் அர்ஜுனின் விளையாட்டுகள் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை திமுக வெர்சஸ் திருமாவின் ஆடுபுடி ஆட்டம் அவ்வப்பொழுது சமாதானமும் சச்சரவுகளும் நடந்து கொண்டே இருக்கும் என்றுதான் கிங் 360 அரசியல் ஆய்வு தெரிவிக்கிறது. இதுபோன்ற அரசியல் நடப்பு கணக்குகளின் முழு விளக்கங்களை அவ்வப்பொழுது காண எங்களோடு இணைந்திருங்கள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. Taste the Daily.